கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையில் நேற்று தொடங்கப்பட்ட சூரத்து நூர் என்கின்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டு சூரா அல் ஃபுர்கான், சூரத்து ஷுஆரா ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டன. சூரத்து ஷுஆரா என்பது 26வது சூரா. அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் நபிமார்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவருடைய கொள்கைகளை, ஏகத்துவ கோட்பாட்டை பிரச்சாரம் செய்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்து மக்கள் அந்த நபிமார்களுக்கு எப்படி பதிலளித்தார்கள், எப்படி மறுமொழி சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை குறித்து இந்த அத்தியாயத்தின் பல்வேறு வசனங்களில் பேசுகின்றார். தொடக்கத்திலேயே அல்லாஹ் கூறுகின்றான், தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், மிக தெள்ளத் தெளிவான வேதத்தின் வசனங்களாகும் இவை. திருக்குரானுடைய வசனங்களை பற்றி சொல்கின்றான். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், நபியே, நீங்கள் இந்த இறைவேதத்தை அவர்கள் நம்பவில்லை என்றால் அதற்காக கவலைப்பட்டு உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்வீர்கள் போல் இருக்கிறது. இந்த கவலையிலேயே நீங்கள் துவண்டு வாடி வதங்கி போய் விடுவீர்கள் போல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு, இந்நஷ நுனஸ்ஸில அலைஹிம் மினஸ் ஸமாஇ ஆயத்தன், நாம் நாடினால் வானத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு சான்றை, ஒரு ஆதாரத்தை நாம் இறக்கி வைப்போம். அப்படி நாம் இறக்கி வைக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை அவர்களால் மறுக்கவே இயலாது. அதாவது ஃபதல்லத் அஅனாகுஹும் லஹா ஹாதிஈன், அவருடைய கழுத்துகள் அதற்கு பணிந்து போய்விடும். நாம் நினைத்தால் ஒரு சான்றை, ஒரு மகத்தான ஆதாரத்தை இறக்கி வைப்போம், அந்த ஆதாரத்தை அவர்களால் மறுக்க இயலாது. அவருடைய கழுத்துகள் அப்படியே பணிந்து சாய்ந்து சரி ஏற்றுக்கொண்டோம் என்று தலையாட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட தெள்ளத் தெளிவான ஒரு ஆதாரத்தை நம்மால் இறக்கி வைக்க முடியும். ஆனால் நாம் செய்ய போவதில்லை, நாம் அப்படி செய்ய மாட்டோம். நீங்கள் இந்த இறைவேதத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் நம்புவதும் நம்பாததும் அவர்களை சார்ந்தது. நாம் நாடினால் மறுக்க இயலாத சான்றை கொண்டு வருவோம். ஆனால் இந்த சான்றுகளே போதுமானவை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்கு. ஆகையினால் அவர்கள் நம்ப வேண்டும். அதற்காக கவலைப்பட்டு உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்கள் வருத்தப்படுத்தி கொண்டு கவலைப்பட்டு நீங்கள் துவண்டு போய் விடாதீர்கள். அவரவர்களுடைய தலைவிதி போல இருக்கும். எடுத்துரைப்பது உங்கள் பணி, அதை நீங்கள் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா யதீஹி மின் திக்ரி மினர் ரஹ்மானி முஹதஸின் இல்லா கானு அன்ஹு முஅரிதீன், அளவற்ற அருளாளனாகிய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு ஏதேனும் சான்றுகள் வரும்போது, புத்தம் புதிய சான்றுகள் வரும்போதெல்லாம் இல்லா கானு அன்ஹு முஅரிதீன், அதை அவர்கள் புறக்கணிக்கத்தான் செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் புதிய புதிய சான்றுகளை, ஆதாரங்களை எடுத்துரைக்கும் போதெல்லாம் அதை அவர்கள் மறுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, இதற்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த சமுதாயத்து மக்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளும் சான்றுகளும் அவர்களை தேடி இறை தூதர்கள் வழியாக வருகின்ற போது அதை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை சொல்லுகின்றான். ஃபகத் கஸ்ஸபூ ஃபஸயஅதீஹிம் அம்பாஉ மா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து தகவல்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் அதை புறக்கணிக்கத்தான் செய்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, இதற்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த சமுதாயத்து மக்கள் எப்படி மறுத்தார்கள் என்று சொல்லும்போது, முதலாவது அல்லாஹ் சொல்லி காட்டுவது இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இப்ராஹிம் நபி, அடுத்து சாலிஹ் நபி. இப்படி ஒவ்வொரு இறை தூதர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டே வருகின்றார். அதிலே மூசா நபியை பற்றி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுகின்றான். ஏனென்றால் மூசா நபியை பற்றி அதிகமாக சொல்வதற்கு காரணம், மூசா நபியையும் இப்ராஹிம் நபியையும் பற்றி மக்காவில் வாழ்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த பெயராவது தெரியும். மூசான் ஒரு இறை தூதர் இருந்தார், இப்ராஹிம் என்று ஒரு இறை தூதர் இருந்தார்கள் என்பது அந்த மக்காவில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியும். மற்ற இறை தூதர்களை பற்றி அவர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. எப்படி மூசா நபியை பற்றி இவர்களுக்கு தெரியும் என்றால், இவர்கள் ஏதாவது ஒன்று என்றால் யூதர்களிடத்திலே போய்தான் அவர்கள் விளக்கங்களை கேட்பார்கள். அந்த யூதர்கள் கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதம் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையினால் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த குறைஷிகளுக்கு தௌராத் வேதத்தையும், இப்படி ஒரு வேதம் இருக்குன்னு தெரியும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த வேதம் கொடுக்கப்பட்டது மூசா நபிக்குத்தான், அவர்கள் ஒரு இறை தூதர் என்பதும் தெரியும். அதே போல இப்ராஹிம் நபியையும் அவர்களுக்கு அறிமுகம்தான். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் காபத்துல்லாவை கட்டினார்கள், அவருடைய மகன் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில்
ரமலான் மாதத்தில் தான் மக்கா முஸ்லிம்களின் கைக்கு கிடைத்தது. மக்கா வெற்றி என்பது ரமலான் மாதம் பிற 24 அல்லது 23 அல்லது 25 இந்த கடைசி 10 நாட்களில் தான் அந்த வெற்றி கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை சுற்றிலும் அல்லது காபத்துல்லாவுக்கு உள்ளேயும் வைத்து வணங்கப்பட்டு கொண்டிருந்த 360 சிலைகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அப்படி அப்புறப்படுத்துகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார்கள். இவருக்குமா நீங்கள் சிலை வைத்து விட்டார்கள் இவர்கள் என்று ஒரு சிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட சிலை. இப்ராஹிம் நபிக்கே சிலை வைத்து விட்டார்கள். திருநெல்வேலிக்கே அல்வா கொடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல. எந்த இப்ராஹிம் நபி அவர்கள் இணை வைப்புக்கு எதிராக தன்னந்தனி நபராக நின்று போராடினார்களோ, இன்னி பரிகும் இம்மா துஷ்ரிக்கும், நீங்கள் இணை வைக்கக்கூடிய அனைத்தை விட்டும் நான் நீங்கிவிட்டேன் என்று இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு நபராக நின்று சொன்னார்கள். அந்த இப்ராஹிம் நபிக்கே சிலை வைத்து விட்டார்கள். அதே போல இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான் அல்லவா வானத்திலே இருந்து. ஒரு மகத்தான பலி பிராணியை இஸ்மாயிலுக்கு பகரமாக நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறும். இஸ்மாயில் நபியை அறுக்கும் போது அல்லாஹ் வானத்திலிருந்து ஆட்டை இறக்கி வைத்து விட்டான். மகனை அறுக்காதீர்கள், ஆட்டை அருங்கன்னு சொல்லி. அந்த ஆட்டு தலையும் பதனிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அதுவும் காபத்துல்லாவில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு புனித பொருள் போல் அது கருதப்பட்டது. அதனால இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறப்படுத்தினார்கள். இது இப்படி இப்ராஹிம் நபியை பற்றியும் மக்காவில் வாழ்ந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டு. மூசா நபியையும் அறிமுகம் உண்டு. அறிமுகம் உண்டுனா தெரியும் இப்படி ஒரு இறை தூதர் இருந்தார்கள். அதனால் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் கூடுதலாக சொல்லி காட்டுகிறார். நமக்கு தெரியும் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலகட்டங்களில் ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் தேடி தேடி கொலை செய்து கொண்டிருந்தான். ஃபிரௌன் இப்படி கொலை செய்கின்றான் என்பதை கண்டு ஆண் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களில் மூசா நபியினுடைய அம்மாவும் ஒருவர். மூசா நபியின் தாய்க்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான், ஒஹைனா இலா உம்மி மூசா அன்அர்திஇஹி, கவலைப்படாதீர்கள். மூசா நபியின் அம்மாவுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தானாம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அந்த குழந்தைக்கு நீங்கள் பால் ஊட்டுங்கள். ஃபிதா ஹிஃப்தி அலைஹி ஃபால்கிஹி ஃபில் யம்மி, அந்த குழந்தையை ஃபிரௌனுடைய ஒற்றற்படை ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கண்டுபிடித்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொலை செய்து விடுவார்களோ என்கிற அச்சம் உங்களுக்கு இருக்குமானால் ஒரு மரப்பெட்டியில் வைத்து அந்த குழந்தையை நீங்கள் நைல் நதியில் வைத்து விடுங்கள். ஒலா தஹாஃபி ஒலா தஹசனி, நீங்கள் கவலையும் பட வேண்டாம், அச்சமும் பட வேண்டாம். இன்னா ராத்துஹு இலைக்கி, அந்த பிள்ளையை உங்களிடத்தில் நாம் பத்திரமாக கொண்டு வந்து திருப்பி தருவோம். வஜாஇலுஹு மினல் முர்சலீன், அவரை நாம் இறை தூதராகவும் ஆக்குவோம். இப்படி அல்லாஹு தஆலா வாக்கு கொடுத்திருந்தான். திருப்பி தருவோம் என்பது மட்டுமல்ல, அவரை இறை தூதராகவும் ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். அதே போல மரப்பெட்டியில் வைத்து மூசா நபி கை குழந்தையாக இருக்கும்போது நைல் நதியில் போட்டார்கள். அது ஃபிரௌனுடைய வீட்டுக்கு பின்னால் சென்று ஒதுங்குகிறது. அவருடைய வேலைக்காரர்கள் எடுத்து பார்த்தால் ஒரு அழகான ஆண் குழந்தை மழுக்கு மழுக்குன்னு சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்குது. மூசா நபியினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வல்கைத்து அலைக்க முஹப்பத்த மின்னி, மூசா நபியை பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்குமா, நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க பார்க்கறதுக்கு, அள்ளி அணைத்து முத்தம் கொஞ்சம் போல் இருக்கும். அவ்வளவு சின்ன பிள்ளைகள் அவ்வளவு அழகா இருப்பாங்க. இந்த குழந்தை மரப்பெட்டியை திறந்து பார்த்தால் மலங்க மலங்க விழித்து கொண்டு ஒரு குழந்தை இருக்கிறது. அது வரைக்கும் ஃபிரௌனுக்கும் ஆசியா அம்மையாருக்கும் குழந்தை இல்லை. சாதாரணமாக ஒரு குழந்தையை பார்த்தாலே தாய்மார்களுக்கு, ஆண்களை விட தாய்மார்களுக்கும் கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும். குழந்தைகளை பார்த்துட்டாங்கடா, யார் பத்த பிள்ளையோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அதிலும் குழந்தை இல்லாத ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையை பார்த்தால் எப்படி இருக்கும்? அதுவும் பார்க்கறது கைகால் சுகத்தோடு இருக்கிறது, பார்த்து அப்படியே சிரிக்குது. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? நாம் அந்த குழந்தையை வளர்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கின்றார்கள். ஆனால் ஃபிரௌன் இடத்திலே எப்படி சொன்னால் அவருக்கு இந்த குழந்தையை அவர் கொல்ல மாட்டார் என்பதும் அந்த அம்மாவுக்கு தெரியும் இல்லையா? அந்த கணவரோட தானே வாழ்றாங்க. சொன்னார்கள், லா தக்துலுஹு அஸா யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, இந்த குழந்தையை தயவு செய்து நீங்கள் கொன்று விடாதீர்கள், நாம் இந்த குழந்தையை வளர்த்து கொள்ளலாம் அல்லது நமக்கு இந்த குழந்தை பின்னால் பயன்படலாம் என்று சொன்னார்கள். அப்ப ஃபிரௌன் சொன்னானா, உனக்கு வேணா பயன்படும், எனக்கு ஒன்றும் பயன்படாது, நான் தானே கடவுள். தஃப்சீர் தபரியிலே சொல்கிறார்கள், அவன் மாத்திரம் சும்மா இருந்திருந்தான்னா இந்த மூசா நபியின் மூலமாக ஃபிரௌனுக்கும் பயன் கிடைத்திருக்கும். அதாவது அவன் கலிமா சொல்லியிருப்பான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உனக்கு தான் அது பலன் கொடுக்கும், எனக்கு என்ன இருக்குது
என்ற திமிர்ல சொன்னதுனால அந்த அம்மாவுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்தது, ஃபிரௌனுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கவே இல்லை. எந்த சொல்லால் ஒரு மனிதன் மேல போவான், எந்த சொல்லால கீழே வருவான்னு தெரியாது. ஆகையினால பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எப்போதுமே அதிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்ப அம்மா என்ன சொன்னார்கள், ஆசியா அம்மையார் ஃபிரௌனிடத்தில் என்ன சொன்னார்கள் என்று தப்சீர் தபரியிலே சொல்கிறார்கள். முதலாவது, இந்த குழந்தையை பாருங்க, இந்த குழந்தை நல்ல கொழுக்கு முழுக்குன்னு பார்க்கறதுக்கு 1.5 வயசு 2 வயசு மாதிரி தெரியுது. அப்படியானால் இந்த கனவு நீங்க கண்டு 1 வருஷத்துக்கு கம்மி தான் ஆச்சு, ஒரு 10 மாசம் 8 மாசம் 9 மாசம் 11 மாசம் தான் ஆகுது. நீங்கள் ஒரு கனவு கண்டீர்கள், அந்த கனவில் ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையால் உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து என்று இந்த கனவுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தையை பொறுத்த அளவில் நீங்கள் கனவு காண்பதற்கு முன்னால பிறந்த குழந்தை, நீங்க கனவு காண்றதுக்கு முன்னால பிறந்த குழந்தை. குழந்தையை பாருங்க, பார்க்கறதுக்கு 1.5 வயசு 2 வயசு மாதிரி தெரியுது. நீங்க கனவு கண்டு 10 மாசம் தானே ஆச்சு. ஆகையினால் இந்த குழந்தையை கொல்றதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால கொல்ல வேண்டாம். ஒன்று. இன்னொன்று என்னவென்றால், இந்த குழந்தை எகிப்து நாட்டுக்கு வெளியில இருந்து வந்திருக்கும். நைல் நதியினுடைய நதி மூலம் என்ன? நைல் நதி எங்கிருந்து புறப்பட்டு வருது? எத்தியோப்பியால இருந்து புறப்பட்டு வருது. நைல் நதியினுடைய பூர்வீகம் எது? எத்தியோப்பியா. இப்போ உங்களுடைய ஆட்சியின் எல்லைக்குள் பிறக்கின்ற குழந்தையால் தான் உங்களுக்கு ஆபத்து என்பதுதான் நீங்கள் கண்ட கனவுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குழந்தையை பார்த்தால் இது எகிப்து நாட்டுக்கு உள்ள பிறந்த குழந்தையாக தெரியவில்லை. ஆக இது எத்தியோப்பியால இருந்து வந்திருக்கும். ஆகையினால் இந்த குழந்தையை வளர்க்கறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அந்த அம்மா ஃபிரௌனை பேசி சரி கட்டி விட்டார்கள். மூசா நபி அந்த அரண்மனையிலேயே வளர்கின்றார்கள். இப்ப அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, உங்களிடத்தில் நாம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம் என்று மூசா நபியினுடைய அம்மாட்ட சொல்லியிருந்தான்ல. இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கின்ற போது அழுகின்றார்கள். குழந்தை பாலுக்கு அழுகுது. அழுகிறார்கள் என்று சொன்னால் அரண்மனையே வெடிக்கிற அளவுக்கு அழுக சத்தம் தாங்க முடியல. ஃபிரௌனுக்கு ஒரு புறத்திலே எரிச்சல், மனைவியை மீறி எதுவும் அவரால் வேற முடிவு எடுக்க முடியல. யார் அங்கே உத்தரவு போடுகிறார்? குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய செவிலித்தாயை அழைத்து கொண்டு வாருங்கள். சமீபத்தில் குழந்தை பிறந்த அம்மாமார்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அதான் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு தானே போட்டிருக்கோம். ஆண் குழந்தை பிறந்த தாய்மார்களை எல்லாம் கூட்டி கொண்டு வாருங்கள், குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு குழந்தையாக வருகின்றார்கள். எந்த தாயிடத்திலும் மூசா நபி அவர்கள் பால் அருந்தவில்லை. தப்சீர்களில் எழுதுகின்றார்கள், மூசா நபி அவர்களை அல்லாஹ் அள வைத்தான், கதறி அள வைத்தான். எந்த தாயின் மார்பிலும் நீங்கள் பால் குடிக்க கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிட்டான், அள வைத்தான். அழுது கொண்டே இருந்தார்கள். பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பரிதாபமாக இருந்தது. கடைசியில் மூசா நபியினுடைய சகோதரி ஒரு சகோதரி ஒருத்தனுக்கு இருக்கிறது, ஒரு ஆணுக்கு ஒரு சகோதரி என்று ஒருத்தன் இருக்கிறது, அதுலேயும் வயசுல மூத்த அக்கா இருக்கிறது இருக்குது. அது ஒரு சின்ன அம்மா மாதிரி. ஒரு ஆம்பளைக்கு ஒரு அக்கா வயசுல மூத்த வாடா அப்படின்னு மண்டையில கூட்டுறது, இவனுக்கு அறிவுரை சொல்றது, இப்படி கிடைக்கிறது ஒரு பாக்கியம். அவங்க அக்கா சொல்றாங்க, எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். அந்த அம்மா எவ்வளவு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் நயமாக தாளாட்டு பாடல் அது இதெல்லாம் படித்து குழந்தைக்கு பால் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட தாய் தானம்மா வேணும், கூட்டிட்டு வா என்று இவர் ரொம்ப கோபமாக வேற சொல்றாரு. அந்த அம்மா போய் தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த தாயிடத்தில், தாயின் வாசம்னு ஒன்று இருக்குல்ல, தாயின் அந்த குழந்தைக்கு தான் அந்த தாயினுடைய வாசம் தெரியும். கிட்ட போகும்போதே மூசா நபி அழுகையை நிறுத்தி விட்டார்கள். தாயிடத்தில் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது பால் அருந்துகின்றார்கள். பால் அருந்தி முடிச்ச உடனே எந்த தாய்களுக்கும் இல்லாத திறமை இந்த அம்மாவுக்கு இருக்கிறதால அந்த பொய் கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுதான் குழந்தைக்கு தாயின்னு மூஞ்சியை பார்த்து கூட சொல்ல முடியல அவரால். உடனே உனக்கு எவ்வளவு ஊதியம் வேணும் அப்படிங்கிறாரு. கொடுக்குறத கொடுங்க ஐயாங்குது அவங்க. உடனே அள்ளி கொடுக்குறாரு. என் மனைவியை சந்தோஷப்படுத்தணும்ல, இல்லைன்னா அந்த அம்மா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது சொல்லுவேன். ஆகையினால பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. இந்த செய்தியை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உம்ம மூசா, மூசாவின் தாயாருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஒரு கடமையை செய்துவிட்டு அந்த கடமைக்கு அவர்கள் கூலி வாங்கினார்கள். பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்து விட்டு கூலி வாங்கினார்கள். கடமையை செய்வதற்கு கூலி வாங்கலாம் என்பதில் மூசா நபியின் அம்மாவே நமக்கு முன்னுதாரணமாகும் என்று சொன்னார்கள். கடமை செஞ்சுட்டு கூலி வாங்கலாம்னா வாங்கலாம், அதுக்கு மூசாவின் அம்மாவின்
வரலாற்றில் நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதன் பிறகு 30 ஆண்டுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனையில் அவர்கள் வளர்ந்தார்கள். லபிஸ்தஃபீனா மின் உம்ரிக்க சினீன், ஃபிரௌன் கூறுகிறான், உம்முடைய வாழ்நாளில் பல ஆண்டுகள் நீங்கள் நம்மோடு ஒன்றாக இருந்து நம்முடைய அரண்மனையில் வளர்ந்தீர்கள். நாம் உங்களை வளர்த்தோம், நாம் உங்களை ஆளாக்கினோம். அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா, குழந்தையாக இருக்கும்போது நான் உன்னை வளர்க்கவில்லையா? மூசா நபி கிட்ட கேட்கிறான். அவங்க நபியாய் வந்து பிரச்சாரம் செய்யும் போது, யார்கிட்ட வந்து நீங்க நபின்னு சொல்ற? நீ நம்ம வீட்டில் வளர்ந்த பிள்ளை தானே, எங்க வீட்டில் வளர்ந்த பிள்ளை, நான் தானே உன்னை வளர்த்தேன். லபிஸ்தஃபீனா மின் உம்ரிக்க சினீன், பல்லாண்டுகள் உன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை 30 ஆண்டுகள் கழித்ததாக தப்சீர்கள் சொல்கின்றன. நீ உன்னுடைய வாழ்க்கையில முதல் 30 ஆண்டு காலத்தை கழித்தது நம்முடைய வீட்டில் அல்லவா? அதன் பிறகு 10 ஆண்டு காலம் போய் ஷுவைபினுடைய வீட்டில் ஆடு மேய்த்து விட்டு அதை மகராக வைத்து ஷுவைபினுடைய மகளை மனம் முடிச்சுட்டு 40 வயசுல நபியாகி மறுபடியும் என்ன செய்யறாங்க? எகிப்து நாட்டுக்கு வருகின்றார்கள். அதற்கடுத்து இந்த 30 ஆண்டு காலத்தில் எதனால் அவர்கள் எகிப்து நாட்டில் இருந்து மதீனா நகரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, அவர்கள் அரண்மனையில் வளர்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சமுதாயத்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு என்ன இருந்தாலும் ஃபிரௌனுடைய வளர்ப்பு புள்ள, ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகன், சமுதாயத்தில் ஒரு பெரிய செல்வாக்கு. இவங்க போனாங்கன்னா எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. இவர்கள் பேச்சுக்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது. 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் மூசா நபியின் சமுதாயமான இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவன், இன்னொருவன் ஃபிரௌனின் சமுதாயமான கிபுத்தி என்கிற சமுதாயத்தை சார்ந்தவன். 2 பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற போது என்னப்பா பிரச்சனைன்னு சமாதானம் செய்து வைக்க போகின்றார்கள். அப்போ இவர்களுடைய இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவன் சைடுல தான் நியாயம் இருக்கிறதாக நினைத்து கொண்டு இவனுக்கு சார்பாக பேசுகின்றார்கள். சமாதானம் செய்து விட்டு வந்து விட்டார்கள். மறுநாளைக்கு பார்த்தால் அதே ஆளு இவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவரும் இன்னொரு தண்டை சண்டை போட்டு உட்கார்ந்திருக்கான். அதை பார்த்து மூசா நபி இவர்கள் சண்டையை விலக்கி வைக்க போகின்றார்கள். அப்படி விலக்கி வைக்க போகும்போது இவன் தான் முரட்டுத்தனமான சேட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆள் என்று கண்டுபிடிக்கின்றார்கள். அவன் சொல்றான், சமாதானம் செய்து வைக்க ஏழை, நீ டெய்லி ஒருத்தண்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ தான் பொல்லாதவன் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி அவனை கோபத்தோடு அடிக்க போகும்போது தான் ஒரு ரகசியத்தை அவன் உடைக்கிறான். மூசா நபியை பற்றி ஒரு ரகசியத்தை அவன் உடைக்கிறான். நேற்றைய தினம் நான் ஒருவனிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தேன், அப்போது நீங்கள் சமாதானம் செய்து வைக்க வந்தீர்கள். அவன் கொஞ்சம் எகிரி பேசின உடனே அவனை ஒரு தட்டு தட்டினீர்கள், அவன் இறந்து போய்விட்டான். அதே போல என்னை நீங்கள் இன்று கொல்ல பார்க்கிறீர்களா அப்படின்னா. நேற்று ஒரு கொலை நடந்திருக்கு, அது யாருக்கும் தெரியாது, அது கொலைன்னு தெரியாது, அது இயற்கை மரணம் மாதிரி மூரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இவன் இப்படி சொன்ன உடனே இவன் உஷாராயிட்டான். ஆகா, நேற்று இந்த கொலையை பண்ணவர் மூசாதான் போல் இருக்கு அப்படி ஊரெல்லாம் காட்டு தீ மாதிரி செய்தி பரவுது. அப்போது மூசா நபி அவர்கள் உடுத்தின துணியோட திரும்ப அரண்மனைக்கு போகாமல் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அரண்மனையிலிருந்து ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்து மூசா நபி இடத்தில் சொல்கின்றார், நீங்க தயவு செய்து ஊருக்குள் இனிமேல் வர வேண்டாம், உங்களை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், உங்க மேல ஃபிரௌன்ட்ட புகார் வந்திருக்கு, நேற்று நீங்க தான் அவனுடைய இனத்தை சார்ந்த ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, இப்படியே ஓடிருங்க என்று மூசா நபி இடத்தில் ஒருவர் வந்து சொல்கின்றார். அவர் மேல நல்ல அபிப்பிராயம், நல்ல மரியாதை இருந்ததல்லவா, அதனால அவர்கள் அப்படியே புறப்பட்டு மதிய நகரத்துக்கு போனவர்கள் தான். அங்கே போய் 10 ஆண்டு காலம் இருந்து விட்டு 11வது வருஷம் 40-41வது வயசுல மறுபடியும் ஃபிரௌனிடத்திலே வந்து, நான் நபியாகி விட்டேன், அல்லாஹ் என்னை இறைத்துதர ஆக்கியிருக்கிறான்னு சொல்லும் போதுதான் ஃபிரௌன் பழைய கதையெல்லாம் சொல்கிறான். ஓ ஃபாயிலத்த கல்லத்தி ஃபாயில்த வஅன்த மினல் காஃபிரீன், நீ இப்போது நன்றி கெட்டவனாக நீர் இருக்கின்றீர். அன்னைக்கு யாருக்கும் தெரியாம ஒரு மாபாவ செயலை செய்து விட்டீர், ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டு, நாம் உன்னை அன்னைக்கே வளைச்சு பிடிச்சி மரண தண்டனை கொடுத்துருக்கணும் என்ன, ஆனால் நீங்கள் தப்பி ஓடி போயிட்டு இன்னைக்கு நான் ஒரு மனுஷன், நான் ஒரு இறைத்துதர்னு எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்களா என்று சொல்லும்போது மூசா நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஅல்துஹா இதன் வ அன மினல் ضالீன், விவரம் தெரியாத காலத்தில் நான் செய்த தவறுதான் அது, தவறு, திட்டமிட்டெல்லாம் நான் கொலை செய்யலை, செத்து போவான்னு தெரியாது, என்னடான்னு சொல்லி ஒரு தட்டு தட்டுனா இறந்து போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். அதற்கடுத்து ஃபரர்த்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும்,
உங்களுக்கு அஞ்சி உங்கள் தண்டனைக்கு பயந்து உங்களிடமிருந்து நான் தப்பி ஓடினேன். தப்பி ஓடின இந்த இடைவெளியில தான் அல்லாஹ் என்னை இறைத்துதராக ஆக்கியிருக்கின்றான். ஃபவஹபலி ரப்பி ஹுக்குமா வஜஅலனி மினல் முர்சலீன். என்னை இறைத்துதர்களில் ஒருவராக ஆக்கினான். எனக்கு அல்லாஹு தாலா ஞானத்தை வழங்கியிருக்கின்றான். எனவே நான் உங்கள்கிட்ட இறைத்துதர்னு சொல்லுகிறேன். நீங்க என்னை வளர்த்ததை நான் மறுக்கலை. வத்தில்க நேமத்துன் தமுன்னுகா அலைய. நீங்கள் எனக்கு செய்த உபகாரம் தான் ஃபிரௌன்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் பேசினா தான் ஃபிரௌன் என்ன செய்ய முடியும்? இந்த போலி சொற்களை கேட்டே மயங்கியிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அப்படித்தான். விமர்சனங்களை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அதனால கொஞ்சம் அப்படி புகழ்ந்து தான் செய்யணும். உண்மையும் அதுதான். நீங்கள் என்னை வளர்த்தீர்கள், நீங்க எனக்கு உபகாரம் பண்ணீங்க, எல்லாமே கரெக்டு. திடீர்னு என்ன நான் நபின்னு சொல்லலை. உங்கள்ட்ட இருந்து போய் 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷ இடைவெளியில அல்லாஹ் என்னை இறைத்துதராக ஆக்கியிருக்கின்றான். நீங்கள் என்னை நம்ப வேண்டும். அப்பத்த பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை எல்லாம் நீங்கள் அடிமையாக நடத்தினீர்கள். ஆனால் நான் இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவன் தெரிஞ்சாலும் கூட நீங்க என்ன பண்ணீங்க? அடிமையா நடத்தல, வளர்ப்பு பிள்ளையா தான் வளர்த்தீங்க. நீங்க எனக்கு செய்த உபகாரம் தான். அதனால நான் அதெல்லாம் மறுக்க முடியாது. இப்ப நான் ரசூல் என்ன நீங்க ஏத்துக்கிடுங்க. அப்போது ஃபிரௌன் சொல்லுகின்றார், என்னமோ படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் சொல்றீங்களா? அப்படின்னா யாரு? அவன் எங்க இருக்கிறான்? மூசா நபி அவர்கள் சொல்கிறார்கள், வானத்தின் இறைவன், பூமியின் இறைவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உங்களுக்கும் இறைவனும் அவன்தான், எனக்கு இறைவன் அவன்தான், எல்லாத்துக்கும் இறைவன் அவன்தான். அவன் கிழக்கின் இறைவன், மேற்கின் இறைவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அதன் பிறகும் ஃபிரௌன் என்ன செய்கிறான்? மறுக்கிறான். சரி, நீ மறுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, ஏற்றுக்கொள்ள உரிமை இருக்கிறது, மறுக்க உரிமை இருக்குது. நான் குறுக்க நிற்கல. ஆனால் என்னுடைய இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை என்னோடு நீ அனுப்பிவிட வேண்டும். இனிமே நீ அவர்களை அடிமையாக நடத்தக்கூடாது என்று சொல்லும் போதுதான் ஃபிரௌனுக்கு என்ன ஆகுது? காலங்காலமாக மக்களை அடிமைப்படுத்தி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தருக்கு அடிமை என்ற ஒரு இனமே இனிமேல் கிடையாதுன்னு சொல்லும்போது கோபம் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வந்தான். அவர்கள் கடல் கடந்து சென்று இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை பாலஸ்தீனத்துக்கு கொண்டு போய் காப்பாற்றுவதற்கு முயற்சித்தார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்கிற வரலாறெல்லாம் அது திருக்குர்ஆனுடைய பல்வேறு அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுதான். இங்கே நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், இதற்கு பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கடுத்து ஷுவைப் நபியை பற்றி சொல்கின்றான். அதே மாதிரி ஹூது நபியை பற்றி சொல்கிறான், லூத் நபியை பற்றி சொல்கிறான். இந்த இறை தூதர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து சொல்லிவிட்டு இந்த நபிமார்களை எல்லாம் அந்த சமுதாயத்து மக்கள் என்ன பாடுபடுத்தினார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். சூனியக்காரர்னு சொன்னாங்க, பித்தலாட்டக்காரர்னு சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே மாதிரி இறை தூதர் என்று வந்தால், நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் பலர் உங்களை தூற்றுவார்கள், பலர் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் நரகத்துக்கு போறாங்களன்னு நினைச்சு உங்களை நீங்கள் மாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். கவலையால் நீங்கள் துவண்டு போயிருக்கின்றீர்கள். அவ்வளவு தூரம் நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. எடுத்துரைக்கிறீர்கள். ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. ஆனால் மறுமையில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து நான் ஏன் இந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன்கிட்ட அவன் ஒரு காரணம் சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. எந்த காரணமும் சொல்லி தப்பிக்க முடியுமா? சான்றுகள் பத்தல, அறிவு ரீதியான சான்றுகள் இங்கே போதவில்லை, இறை தூதர்னு நம்புற மாதிரி தெரியல, இப்படியெல்லாம் சான்றுகளை சொல்ல முடியாது. எல்லா சான்றுகளையும் உள்ளடக்கித்தான் நாம் வைத்திருக்கின்றோம். ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஷ நுனஸ்ஸில் அலைஹிம் ஆயத்தன் ஃபதல்லத் அஅனாகுஹும் லஹா காதிஈன். நாம நினைத்தால் மறுக்கவே முடியாத ஒரு ஆதாரத்தை காட்ட முடியும். ஆனா நான் காட்ட மாட்டேன். இருக்கிறத வச்சு நம்பிட்டு போடா, அல்லாஹ் சொல்றதுதான். நான் தந்திருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு நம்பிக்கிட்டு இடத்த காலி பண்ணு. அதை விட்டுவிட்டு ஒன்றை திருப்திப்படுத்துறதுக்காக சான்றுகளை கேட்டுக்கொண்டே போனால் மறுக்கிறவனுக்கு 1000 ஆதாரங்களை காட்டினாலும் போதாது என்பதுதான். எனவே நபிக்கு அல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்லக்கூடிய அத்தியாயம் தான் சூரத்து ஷுஆரா. நீங்க கவலைப்படாதீர்கள், உங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் என்பது. இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான செய்தி, பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் பலர் மறுப்பார்கள், பலர் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களின் கடமை அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்கிற செய்திதான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.